ரீசெண்ட் டைமில் தான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னுடைய யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் வந்து பண்ணேன். இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் என்னுடைய யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை நான் என்ன பண்ணுறேன்னா ஷேர் வந்து பண்ணுறேன். நான் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்ற கிளியர் டீட்டெயில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிளியராக ஷேர் வந்து பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோவில் தான் நம்ம யூஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால நமக்கு இருக்கக்கூடிய பெனிஃபிட் அண்ட் டாலர் மூலயமா நமக்கு கிடைக்கக்கூடிய ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் அதுலேருந்து வரக்கூடிய ஒரு ரிட்டர்ன், அதுக்கு மட்டும் இல்லாமல் அதனுடைய என்டையர் ப்ராசஸ். இப்போ எப்படி நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம்னா ஒரு டிமேட் அக்கௌண்ட் அப்படின்ற ஓப்பன் பண்ணணுமோ அதே மாதிரி யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா அங்கே ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அதுக்கான என்டையர் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் என்ன பண்ணியிருப்பேன்னா இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண இந்த ஒரு வீடியோவில் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவில் நான் எந்த இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன்றதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் டைரக்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலை. இப்போ நான் எதில் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நம்ம எப்படி இந்தியன் மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் மியூச்சுவல் ஃபண்டில் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்டார்ட் வந்து பண்ணியிருக்கேன். அது எந்த ஃபண்ட் அப்படின்னா இப்போ இந்தியாவில் மெயினாக இருக்கக்கூடிய ஒரு இண்டெக்ஸ் அப்படின்றது நிஃப்டி 50. அதே மாதிரி தான் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் ஒரு மெயினான இண்டெக்ஸ் அப்படின்னு பார்க்கப்படுறது வந்து நாஸ்டாக் 100. நான் இங்கே இருக்கக்கூடிய நாஸ்டாக் 100ல் நான் என்ன பண்ணுறேன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஸ்டார்ட் வந்து பண்ணியிருக்கேன். இந்த ஃபண்டை யார் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா இன்விசிகோ QQQ சீரீஸ் 1 அந்த இது QQன்னு சர்ச் பண்ணிங்க, 3 QQன்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா வந்துடும். அந்த ஒரு ஃபண்டில் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் வந்து பண்ணியிருக்கேன். இந்த ஒரு ஃபண்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், நம்ம இந்தியாவில் நிஃப்டி 50 மெயினான அப்படின்னா இங்கே நாஸ்டாக் 100ன்றது யூஎஸ்ஏல மெயினான ஒரு இது. இந்த ஃபண்டை பற்றின ஓவரால் டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபண்டோடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற போகிறனாலே முதல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபண்டு எவ்வளோ மார்க்கெட் AUM வச்சுருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அதர் திங்ஸ் எல்லாமே பார்ப்போம். அதனுடைய ஓவரால் டீட்டெயில் நான் இங்கே ஷேர் வந்து பண்ணுறேன். பட் மெயினாக நான் பார்த்தது என்னது அப்படின்னா இதனுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 0.20% அப்படின்றது. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் ஃபீன்னு என்ன பண்ணுறாங்கன்னா 0.20% வாங்குறாங்க. ஓவராலாக 0.40% நமக்கு என்ன ஆகும்னா இதாகவே நமக்கு வந்து போகும், அதாவது சார்ஜாகவே நமக்கு என்ன ஆகும்னா போகும். அது போக இந்த ஃபண்டோடைய அதர் டீட்டெயில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஷேர் வந்து பண்ணுறேன். அதே மாதிரி இந்த ஃபண்டு வந்து மெயினாக எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது டாப் டெக் கம்பெனிஸ் நாஸ்டாக் 100ல் அது இந்த ஃபண்டு மேக்ஸிமம் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டெக்னாலஜி ஓரியன்டாக இருக்கக்கூடிய கம்பெனிஸில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா மெயின் ஃபோக்கஸ்டாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. எந்தெந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள், NVIDIA, மைக்ரோசாஃப்ட், அமேசான், அடுத்து பார்த்தீங்கன்னா போட்காம், டெஸ்லா, மெட்டா, கூகுள், இந்த மாதிரியான கம்பெனியில் என்ன பண்ணுறாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம செக்டர் வைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஃபண்டு அது நாஸ்டாக் 100 இந்த இது எதை வந்து ஓவராலாக இது பண்ணுது அப்படின்னா 60%க்கு மேலே எது இது பண்ணுது அப்படின்னா டெக்னாலஜி ஓரியன்டான கம்பெனிஸை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோக்கஸ் வந்து பண்ணுறாங்க. அதாவது 59.50% டெக்னாலஜி, அடுத்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர் இதுன்னு சொல்லிட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா 20.21%, அடுத்து ஹெல்த் கேர் 4.98%, அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லிட்டு அது 4.51%, அடுத்து டெலிகம்யூனிகேஷன் சொல்லிட்டு 4.35% சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அதனுடைய ஃபுல் டீட்டெயில் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். பட் மெஜாரிட்டியாக என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டெக்னாலஜி ஓரியன்டான இருக்கக்கூடிய கம்பெனிஸ் தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு ஃபண்டை பொறுத்தளவு என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோக்கஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். ஏன்னா டெக்னாலஜின்றது இயர் என்ன ஆகிட்டு இருக்குன்னா பூம் ஆகிட்டே தான் இருக்குது. அப்படின்ற போது நமக்கு நல்ல ஒரு இதாக தான் இருக்கும். இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காண்டி தான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஒரு ஃபண்டை வந்து சூஸ் பண்ணேன். பட் இன்னும் போக போக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்லேயும் நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் வந்து பண்ணுவோம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இதில் எப்படி இருக்குது அப்படின்னா நான் எவ்ரி மந்த் SIP மூலயமா என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். அதாவது 1000 rupees அப்படின்றத எவ்ரி மந்த் நான் என்ன பண்ணுறேன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறேன். ஸோ 1000 rupees அப்படின்றது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த GST அந்த எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் சார்ஜே எனக்கு என்ன ஆயிருதுன்னா ஒரு 50 ரூபா கிட்ட போயிடுது. அதே மாதிரி ஒரு 950 ரூபா 950 rupees தான் என்ன ஆகுதுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆகுது. அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு $11 என்ன ஆகும்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆகுது. இதை நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா மார்ச் மந்த்தே நான் ஸ்டார்ட் வந்து பண்ணிட்டேன். பிப்ரவரியில் வந்து நான் ஸ்டார்ட் போட்டது. மார்ச்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா மணி அப்படின்றத எடுக்கிறாங்க. ஸோ மார்ச் ஏப்ரல் அப்படின்றது 2 months என்ன பண்ணியிருக்காங்கன்னா எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் என்னுடைய ஸ்டார்டிங் போர்ட்ஃபோலியோ. இதை நீங்கள் பாருங்கள். அரௌண்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு $21 கிட்ட என்ன இருக்குன்னா
21 ரூபா அப்படின்றது தான் என்னுடைய மைண்ட் செட்டாக இருக்குது. ஏன் நான் 21 ரூபா அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இதில் ஒரு லட்சம் அந்த 1 லட்சம் வேல்யூவில் இருக்கக்கூடிய அந்த டாலர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்போ நம்ம 1 லட்ச ரூபாய் என்ன பண்ணணும்னா இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்காண்டி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 21 ரூபா அப்படின்றத இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். பட் 21 ரூபா கிடையாது, 21 டாலர். கண்டிப்பாக அதில் வந்து 1 லட்சம் ரூபாய் நம்ம 1 லட்சம் டாலரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஃப்யூச்சரில். இதுக்குன்னு ஒரு இதை பண்ணுவோம் கண்டிப்பாக. நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒன்று பண்ணி தானே ஆகணும். ஸோ இதுதான் என்னோடய போர்ட்ஃபோலியோ. ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா டேரெக்டாக இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் யூஎஸ் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் லைக் மியூச்சுவல் ஃபண்ட் ஓரியன்டாக இந்த மாதிரி ஃபண்டை செலக்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போ ஸ்டார்ட் வந்து பண்ணியிருக்கேன். பட் போக போக நம்ம போர்ட்ஃபோலியோவை என்ன பண்ணிக்கலாம்னா யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டும் ஒரு போர்ஷன் ஆஃப் அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா பிக்கராக வந்து கொண்டு போவோம். கண்டிப்பாக இந்த ஒரு இயருக்குள்ளே ஒரு $100 மேலேயாவது நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிடலாம். அது 100 ரூபா அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத வந்து பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் இட். இதை தான் இன்றைக்கான வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து இருந்தேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து ஒரு குட்டியோன வேல்யூவாவது உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய்.